வெல்கம் டு கல்வியமுது. 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அலகு 17ஆன தாவர உலகம் அப்படிங்கிற அலகுக்கான நோட்ஸ் ஆலோசனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே பார்ட் 1க்கான நோட்ஸ் ஆலோசனை வீடியோ போட்டிருக்கோம். இது பார்ட் 2க்கான வீடியோ. அலகினுடைய தன்மை, மரம் மற்றும் கிளை வகை, கற்குமுறை குழு கற்றல், கற்றல் கற்பித்தல் துணை கருவிகள், நுண்ணோக்கி, நழுவங்கள், மின்னட்டைகள், படத்தொகுப்பு, மணக்கணி வீடியோக்கள் மற்றும் மருத்துவ தாவரங்கள். கற்றல் விளைவுகள்: எல்லோ நம்பர் S801 டிஃப்ரென்சியேஷன், ஃப்ரையோஃபைட்டா டெரிட்டோஃபைட்டா தாவரங்களை ஏற்படுத்துதல். எல்லோ நம்பர் S802 கிளாசிஃபிகேஷன், தாவரங்களுக்கு இடையே காணக்கூடிய ஒற்றுமை ஒற்றுமைகளை கொண்டு பல்வேறு தொகுப்புகளாக வகைப்படுத்துதல். எல்லோ நம்பர் S811 கற்றுக்கொண்ட அறிவியல் கருத்துக்களை அன்றாட வாழ்வில் பயன்படுத்துதல். மருத்துவ தாவரங்களுடைய பயன்களை அறிந்து அதனை அன்றாட வாழ்வில் பயன்படுத்துதல். கற்றல் நோக்கங்கள்: பிரயோஃபைட்டாவிற்கும் டெரிட்டோஃபைட்டாவிற்கும் இடையேயான வேறுபாட்டை அறிதல், ஒருவித்திலை தாவரம் இருவித்திலை தாவரத்துக்கு இடையான வேறுபாட்டை அறிதல், மருத்துவ தாவரங்களுடைய முக்கியத்துவத்தையும் அதன் பயன்களையும் அறிதல், பூக்கும் தாவரங்களின் வகுப்புகளையும் அதன் பண்புகளையும் புரிந்து கொள்ளுதல். பாடறிமுகம்: சில தாவரங்களுடைய விதை, இலை, வேர் ஆகியவற்றை மாணவர்களை உற்றுநோக்கச் செய்து ஒருவித்திலை தாவரமா இருவித்திலை தாவரமா என கண்டறிய செய்து பாட அறிமுகம் செய்தல். படித்தல்: பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாடக்கருத்துக்களை மாணவ குழுக்களை படிக்கச் செய்து புதிய அறிவியல் கலைச்சொற்களை அறிய செய்தல். மனவரைபடம்: தாவர உலகம் என மைய குறித்தினை ஒற்றி ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம், இருசோர்பெயர், டெரிட்டோஃபைட்டா, பிரயோஃபைட்டா, பூஞ்சை, பாசிகள், பெந்தம் மற்றும் கூக்குற வகைப்பாடு ஆகியவற்றினுடைய கிளை கருத்துக்களோடு மனவரைபடம் வரைதல். தொகுத்தலும் வழங்குதலும்: மனவரைபட விவரங்களை தொகுத்து விவரித்தல், பிரயோஃபைட்டா டெரிட்டோஃபைட்டா இடையான வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துதல், பிரயோஃபைட்டாவின் வகைப்பாட்டை வரிசைப்படுத்துதல், டெரிட்டோஃபைட்டாவின் வகைப்பாட்டை வரிசைப்படுத்தி விளக்குதல், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம்களின் வகைப்பாடுகளை வரிசைப்படுத்தி விளக்குதல், மருத்துவ தாவரங்களுடைய பயன்களை பட்டியலிடுதல். வலுவூட்டல் செயல்பாடுகள்: QR கோடில் இருக்கக்கூடிய வீடியோக்களையும் மணக்கணி அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய வீடியோக்களையும் காட்டுதல். மதிப்பீட்டு வினாக்கள்: உலகில் முதல் தோன்றிய உண்மையான நிலதாவரம் எது? ஸ்போரோஃபைட் தலைமுறையானது டேஸ் தலைமுறையை சார்ந்தது? தூதுவளையினுடைய இருசொற் பெயர் என்ன? நன்கு வளர்ச்சியடைந்த ஸ்போரோஃபைட்டிக் தாவர உடலம் காணப்படுவது எங்கு? குறைதீர் கற்றல்: மீத்திறன் மாணவர் வாயிலாகவும் குழு செயல்பாடு வாயிலாகவும் பாடக்கருத்துக்களை மீள கற்பித்தல். எழுதுதல்: பாடநூலில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை கண்டு மாணவர்களை எழுதி வரச் செய்தல். தொடர்படி: வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நாற்றங்களுக்கு சென்று ஸ்பாக்னம் தோட்டக்கலையில் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பற்றி மாணவர்கள் பார்த்து குறிப்பெடுத்து வரச் செய்தல். வீட்டுக்கு அருகில் உள்ள பூக்கும் தாவரங்களை கண்டறிந்து அது ஒருவித்திலை தாவரமா இருவித்திலை தாவரமா என வேர், இலை நரம்பு அடிப்படையில் மாணவர்கள் கண்டறிந்து தாளில் ஒட்டி சமர்ப்பிக்க செய்தல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த யூனிட்டுக்கான நோட்ஸ் ஆலோசனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி மதுவுடன்.